இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ஹேர் க்ரோத் ப்ராப்ளம் இருக்கலாம். லைக் ஹேர் க்ரோத் வந்துட்டு டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். லைக் சில பேருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஹேர் க்ரோத் அண்ட் சில பேருக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த ஹேர் க்ரோத் ப்ராப்ளம் நிறைய ரீசன்னால வரலாம். லைக் உங்களோட ஜெனடிக்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட டயட் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற பர்சனாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஹேர் கேர் ரொட்டீன் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன ரீசன் வேணா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஹேர் க்ரோத் ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷனை தேட முடியும். ஹேர் க்ரோத் ஆகலை, அதனால நான் வந்துட்டு ஒரு வீடியோ பார்க்குறேன்னு இல்லாமல் எதனால என்னோட ஹேர் க்ரோத் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு லைக் மேக்ஸிமம் இந்த மாதிரி ரீசன் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயம் நான் தப்பா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணாதான் உங்களோட ஹேர் க்ரோத் ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் ஒரு 10 ஹேர் க்ரோத் டிப்ஸ் சொல்றேன். அதை கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணுங்க. நாட் லைக் தட் இன்னைக்கு நான் ஃபாலோ பண்றேன் அதனால ஓவர் நைட்ல எனக்கு ரிசல்ட் வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வராது. பிகாஸ் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட் டர்ம் ரிசல்ட் தேவை கிடையாது. லைக் இன்னைக்கு ஹேர் க்ரோத் ஆகுது, நாளைக்குமே ஹேர் ஃபால் ஆகுது, அந்த மாதிரி இல்லாம ஒரு லாங் லாஸ்டிங் ரிசல்ட்டா இருக்கணும். ஸோ ஹேர் க்ரோத் ஹெல்தியா இருக்கிற மாதிரியான ரிசல்ட் வேணும்னா 6 to 8 வீக்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க, ரிசல்ட் உங்களால பார்க்க முடியும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் அருண், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மசாஜ் யுவர் ஸ்கேல்ப். ஸோ நம்மளோட ஹேர் க்ரோத் ப்ராப்ளம் வரதுக்கு முக்கியமான காரணமே நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு தேவைப்படுற நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் கிடைக்காதனால தான். ஸோ நம்ம ஒரு ப்ராப்பராக ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணுறது மூலியமா நம்மளோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன்ஸ் அதிகமாகும். ஸோ பிளட் சர்க்குலேஷன்ஸ் அதிகமானாலே நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு தேவைப்படுற நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஆக்சிஜன்ஸ்லாம் வந்துட்டு சப்ளை ஆகும். ஸோ வீக்லி ஃபியூ டைம்ஸ் உங்கள் ஸ்கேல்ப்பை மசாஜ் பண்ணுறது மூலியமா உங்களோட ஹேர் க்ரோத்தை உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். செகண்ட் பாயிண்ட், ஆலோவேரா. ஆலோவேரா என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கிற எக்ஸசிவ் ஆயிலை ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம நம்ம ஹேர்ல இருக்கிற டேண்ட்ரஃபையுமே ரிமூவ் பண்ணும். பிகாஸ் டேண்ட்ரஃப் இருந்தா நம்ம ஹேர்ல டேமேஜஸ் அதிகமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம எக்ஸசிவ் ஆயில் உங்களோட ஹேர் ஃபாலிகல்ஸை பிளாக் பண்ற மூலியமா உங்களோட ஹேர் க்ரோத்துமே ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிரும். ஸோ ஆலோவேரா ஜெல்ல உங்க ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ற மூலியமா உங்களால இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளில வர முடியும். தேர்ட் பாயிண்ட், பேலன்ஸ் டயட். இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு செடி வைக்கணும்னா அதுக்கு தேவைப்படுற வாட்டர் சப்ளை பண்ணா மட்டும் தான் அது ப்ராப்பரா க்ரோ ஆகும். அதே மாதிரி தான் நம்மளோட ஹேருமே. நம்ம ஹேருக்கு தேவைப்படுற நியூட்ரிஷன்ஸை நம்ம சப்ளை பண்ணா மட்டும் தான் நம்ம ஹேருமே ப்ராப்பரா க்ரோ ஆகும். ஸோ பேலன்ஸ் டயட்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தேவைப்படுற நியூட்ரிஷன்ஸ் லைக் புரோட்டீன், ஜிங்க், அயன், பயோட்டின், இந்த மாதிரி நியூட்ரிஷன் ரிச்சா இருக்கிற ஃபுட் எடுக்கிற மூலியமா நம்ம ஹேர் க்ரோத் ப்ராப்பரா இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட், நம்மளோட ஹேர் க்ரோத் ப்ராப்பரா இருக்கணும்னா என்னென்ன விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்றேன். ஸோ ஹார்ஷ் கெமிக்கல் இருக்கிற ப்ராடக்ட்டை ஹேருக்கு போடுறது அண்ட் ரொம்ப அதிகமான ஹீட்டை ஹேர் கொடுக்குறது, ரெண்டையுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஹார்ஷான கெமிக்கல் யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஜென்டிலான ப்ராடக்ட் லைக் சல்ஃபேட் ஃப்ரீயா இருக்கிற ஷாம்பூ ஒரு கண்டிஷனர், இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட ஹேர் க்ரோத் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட், மந்த்லி ஒன்ஸ் ஹேர் கட் பண்ணுங்க. பிகாஸ் லாங்கான ஹேர் வளர்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான மெயின்டெனன்ஸுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் வெறும் லாங்கான ஹேர் தான் வளர்ப்பேன், மெயின்டைன்லாம் பண்ண மாட்டேன்னு நினச்சினா கண்டிப்பாக ஹேர் டேமேஜஸ் வரும் அண்ட் ஹேர் க்ரோத்துமே ரொம்ப ஸ்லோவாயிரும். ஸோ ஹேரை வந்துட்டு அவ்வளோலாம் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஹேர் கட் பண்ணுங்க. ஸோ தட் ஹேர் க்ரோத்துமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ஹேரில் வந்துட்டு எந்த விதமான டேமேஜஸுமே வராமல் இருக்கும். சிக்ஸ்த் பாயிண்ட், கெஃபைன். நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்டோட இன்கிரீடியன்ட்ல கெஃபைன் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா கெஃபைன் வந்துட்டு நம்ம ஹேர்ல அப்ளை பண்ற மூலியமா நம்ம ஸ்கேல்ப்ல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேரை என்விரான்மெண்ட் மூலியமா ஏற்படுற டேமேஜ்ல இருந்து நம்மளோட ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். செவன்த் பாயிண்ட், ஆனியன். ஆனியன்ல நம்ம ஹேருக்கு தேவைப்படுற எல்லா நியூட்ரிஷன்ஸுமே ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ ஆனியன் ஜூஸை ரோஸ்மெரி ஆயில் இல்ல கோகனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி குளிக்க போறதுக்கு 15 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்ல அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ இப்படி பண்ற மூலமா நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸை இது ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ 8th பாயிண்ட், உங்களோட ஹேரை கோல்டு வாட்டர்ல வாஷ் பண்ணுங்க. பிகாஸ் ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கேல்ப்ல இருக்கிற நேச்சுரல் ஆயில கம்ப்ளீட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துரும். இப்படி பண்ற மூலமா உங்களோட ஹேர் வந்து ட்ரையாவும் சீக்கிரமா டேமேஜ் ஆயிரும். ஸோ இதனால தான் ஒரு கோல்டு வாட்டர்ல உங்களோட ஹேரை வாஷ் பண்ணுங்க. கோல்டு வாட்டர்னா ரொம்ப சில்லான வாட்டர் கிடையாது, நார்மலான வாட்டர். ஸோ ஹாட் வாட்டர். ஸோ 9th பாயிண்ட், வாட்டர். இப்போ அதிகமாக தண்ணி குடிங்க. இப்போ தண்ணி குடிக்கிற மூலியமா நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் வந்து இது வாஷ் அவுட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேர் செல்ஸை நரிஷ் பண்ணவும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்படி பண்ற மூலியமா நம்மளோட ஹேர்ல ஏற்படுற அந்த ட்ரைனஸை நம்மளால வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட், ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணுங்க. யோகா பண்ணுங்க. இல்ல எனக்கு யோகா பண்ணலாம் டைம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ, லைக் எந்த விஷயத்த பண்ணா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும். ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் கம்மியாச்சுன்னா உங்களோட ஹேர் ஃபாலுமே கம்மியாகும். ஸோ தட் உங்க ஹேர் க்ரோத்துமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்குமே இந்த டிப்ஸை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. See you in the next video. Bye.